திருச்சியில் குடும்ப ஆசிர்வாத கூட்டம். நாள் அக்டோபர் 20. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல் வின்சென்ட்ராஜ், சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் ஸ்வாட்ஸ்கால் வெஸ்ட்ரி மேல்நிலைப்பள்ளி, மத்திய பேருந்து நிலையம் அருகில், திருச்சி. தேவ பிள்ளைகளே, இந்த குடும்ப ஆசிர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காகவும் சமாதானத்திற்காகவும் தேவனிடமிருந்து நன்மைகளை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நாணலை தேவன் என்று முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. உடைந்து போன உன் மனதை தேவன் இடித்து போடுவதில்லை. மனம் சலித்து போன உன் வாழ்வை அவர் அழித்து போடுவதில்லை. நிமிர்ந்து நிற்கச் செய்வார், விளக்கு எரியச் செய்வார். உன்னை நிமிர்ந்து நிற்கச் செய்வார், உன் விளக்கு எரியச் செய்வார். என்னை அபிஷேகத்தால் உன் பாத்திரம் நிரம்பச் செய்வார். உன் பாத்திரம் நிரம்பச் செய்வார், நிரம்பி வழியச் செய்வார். உன்னை நிரம்பி வழியச் செய்வார். விரிந்த நாணலை தேவன் என்று முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. கட்டுக்களை அவிழ்த்திடுவார், உனக்கு இறங்கிடுவார். உன் கட்டுக்களை அவிழ்த்திடுவார், உனக்கு இறங்கிடுவார். உன் சிறையிருப்பை மாற்றி திரும்ப சேர்த்துக் கொள்வார். உன் சிறையிருப்பை மாற்றி திரும்ப சேர்த்துக் கொள்வார். நெறிந்த நாணலை தேவன் என்று முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுதின் இளமையை போல் திரும்ப இளவயதை தருவார். கழுதின் இளமையை போல் திரும்ப இளவயதை தருவார். தெரிந்த நாணலை தேவன் என்று முறித்து போடுவதில்லை. மங்கி எரிகின்ற திரியை அவர் அணைத்து போடுவதில்லை. தகப்பன் பிள்ளை
தகப்பன் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வதுவோ தமக்கு அஞ்சுவோர்க்கு தேவன் இரக்கம் செய்திடுவார். தமக்கு அஞ்சுவோர்க்கு தேவன் இரக்கம் செய்திடுவார். தெரிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. அங்கே எரிகின்ற தீயை அவர் அணைத்து போடுவதில்லை. பாவத்திற்கு ஏற்றபடி நம்மை நடத்துவதே இல்லை. நம் பாவத்திற்கு ஏற்றபடி நம்மை நடத்துவதே இல்லை. நம் குற்றத்திற்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதே இல்லை. நம் குற்றத்திற்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதே இல்லை. தெரிந்த நாணலை தேவன் என்றும் முறித்து போடுவதில்லை. அங்கே எரிகின்ற தீயை அவர் அணைத்து போடுவதில்லை. உடைந்து போன உன் மனதை தேவன் இடித்து போடுவதில்லை. மனம் சலித்து போன உன் வாழ்வை அவர் அழித்து போடுவதில்லை. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சவுல் இங்கு தாவீதை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையாக சவுல் தாவீதை ஆசீர்வதிக்கிறான் பாருங்கள். நாளெல்லாம் தாவீதை அழிக்கவே துரத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன், அவனை அழிக்காமல் நான் வீடு திரும்புவதில்லை என்று போராடி கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. என் குமாரனே, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வெளிவரும்படி ஆண்டவர் இந்த தாவீதுக்கு அனுக்கிரகம் செய்தார். நம்மை அழிக்க நமக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனையோ மனிதர்கள் நிமித்த மன சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் கவலையோடும் நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஒருபோதும் கலங்காமல் தாவீதை போல கர்த்தரையே சார்ந்து கொண்டு எந்த சூழ்நிலை நடுவிலும் எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவரையே தாவீது அடைக்கலமாக கொண்டிருந்தது போல, தேவன் என்னுடைய அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று கர்த்தரையே தஞ்சமாக கொண்டிருந்த தாவீதுக்கு ஆண்டவர் எதிராளியினுடைய வாயிலிருந்து எந்த மனிதன் சபிக்கவும் அழிக்கவும் முயற்சித்தானோ அந்த மனிதனே அவனை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் சூழ்நிலையை மாற்றிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். எதிராளிகளாக இருக்கிற மனிதர்கள் மத்தியில் நாம் நிலை குலைந்து போய் அவமானப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டு மிகவும் புண்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு நாம் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய தஞ்சம், இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர்தான் மாற்ற வேண்டும், உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அடைக்கலம் புகுந்து பாருங்கள். கர்த்தர் யார் உங்களை துரத்துகிறார்களோ, யார் உங்களை அழிக்க போராடுகிறார்களோ, யார் உங்களை நிந்திக்கிறார்களோ, அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாயிலிருந்தே புகழும்படியாக கர்த்தர் கட்டாயம் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிலேயாம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவே அழைக்கப்பட்டான். அவனும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கிறான். இப்பொழுது போய் இந்த ஜனத்தை சபித்து விட்டலாம் என்று சொல்லி அவன் வருகிற போதெல்லாம் கர்த்தர் அவனுடைய நாவை திருப்பி விட்டு
அந்த ஜனங்களை சபிப்பதற்கு பதிலாக அந்த ஜனங்களை பார்த்து ஆசீர்வதித்தானாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை அந்த பிலேயாம் கண்டு கொண்டு விட்டான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி என்று சொல்லி இஸ்ரவேலை அவன் ஆசீர்வதித்து விட்டு போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகிறது. நம்முடைய ஆண்டவர் அந்த தீமைகள் அனைத்தையுமே நமக்கு நன்மையாக மாற பண்ண போகிறார். யார் யார் உங்களை விரோதித்தால் என்ன, என்ன விதமான தூஷண வார்த்தைகளை பேசினால் என்ன, நிந்தித்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போகிறேன் பார் என்று சொன்னால் என்ன, நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் இந்த தீமையான காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு நன்மையாக அதை முடிய பண்ணுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய உதவியை நாடி இந்த வார்த்தைகளை நம்பி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, ஐயோ எதிராளிகள் கூட போராட எனக்கு பலன் இல்லையே, எல்லாருக்கும் முன்பாக நான் தோல்வி அடைந்து வெட்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு கண்ணீரோடு கூட இருக்கிறேனே என்று கலங்குகிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதுக்கு அடைக்கலமாயிருந்த கர்த்தர் இப்பொழுது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருந்து ஆண்டவரே, எந்த மனிதன் தாழ்த்தினானோ துரத்தினானோ அழிக்க போராடினானோ அதே மனிதனுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொண்டு வந்த தேவன் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சத்துருவின் எல்லா விதமான எதிர்மறையான காரியங்களில் இருந்து விடுவித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதத்தை தந்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக்கின கர்த்தர், தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகிற கர்த்தர், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சந்தித்து வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் தீமைகளையும் ஆபத்துகளையும் நன்மையாக முடிய பண்ணி, குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் பெரிய காரியங்களை செய்யவும் மென்மேலும் வளரும்படியாக பலப்படும்படியாக ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மதுரையில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் எழுப்புதல் உபவாச ஜெபம். நாள் அக்டோபர் 18. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். பாடல் ஆராதனை சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரம், பைபாஸ் ரோடு, பழங்காநத்தம், பிஆர்சி டிப்போ அருகில், மதுரை. தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.